டேய் மகளே 2025 முடிய போகுது. இனி 2 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்னங்களுக்கு புதிய கார் லான்ச் ஆகுதா இந்தியால? ஒண்ணு இல்லடா, 5 புதிய கார் லான்ச் ஆக போகுது. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்காக. ஓ அப்ப கேட்ட எனக்கு ஃபீல் பண்ணாத மச்சி, உனக்காகவும் தான். ஓகே ஓகே, செல்லு செல்லு. லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற டாட்டாவோட சியாரா தான். இது 20 வருஷத்துக்கு அப்புறம் ரீலான்ச் பண்ண போறாங்க. அதே டிசைன் டிஎன்ஏ மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த சைட்ல வர கிளாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அதே மாதிரியே கொடுத்திருக்காங்க. ஆனா ஃபுல்லி மாடர்ன் லுக்ல இருக்கு. இந்த வண்டிக்கு மக்கள் மத்தியில பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல 3 ஃபியூல் வேரியன்ட்மே கொடுத்திருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக், பெட்ரோல் மற்றும் டீசல். இதோட எலக்ட்ரிக் வெர்ஷன் 2025 டிசம்பருக்குள்ளாடி லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பெட்ரோல் மற்றும் டீசலும் லான்ச் ஆயிரும். இதோட எக்ஸ்டர்னல் லுக் ஆகட்டும், இல்ல இன்டீரியர் லுக் ஆகட்டும், இதோட ஃபியூச்சர் ஆகட்டும், மத்தபடி அதோட அந்த கிளாசிக் லுக் ஆகட்டும், எல்லாத்துக்குமே எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்காங்க. சோ இந்தியால மக்கள் பலரும் இதை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. நானும் வெயிட்டிங். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது Hyundai Venuவோட ஃபேஸ் லிஃப்ட் தான். இதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இதுல ஸ்பெஷல் என்னதான் ஃபேஸ் லிஃப்டா இருந்தாலும் இதோட டைமென்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டீரியரை ஃபுல்லாவே ரீடிசைன் பண்ணிருக்காங்க. நவம்பர் 4 இதோட ஃபுல் டீடைல் ஸ்பெசிபிகேஷன், பிரைஸ் எல்லாமே Hyundai அன்வீல் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்ததா மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல கிங்கா இருக்கிற நம்ம டாடா பஞ்ச பத்தின அப்டேட் தான். டாடா பஞ்ச் லான்ச் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் பெரிய லெவல் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ அதை பண்ண போறாங்க. ஆல்ரெடி வெஹிக்கிள் டெஸ்ட் பண்றத ஸ்பாட் பண்ணிருக்காங்க. சோ டிசம்பருக்குள்ளாடி இதோட அப்டேட்டட், அதாவது வேற லெவல் அப்டேட்டட் வெர்ஷன் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இதோட எலக்ட்ரிக் வெர்ஷன்ல ஒரு ஃபேஸ் லிஃப்டும் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பஞ்சா புதுசா? நைஸ் நைஸ். சரி அப்புறம் அடுத்ததா இந்தியால இருக்கிற பெஸ்ட் கார் மேக்கர்ஸ்ல இதுவரைக்கும் ஈவில கால் பதிக்காத ஒரே நிறுவனம்னா அது மாருதி சுசுகி தான். அவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பேசிட்டு இருக்கிறது அது மாருதியோட விட்டாரா. சேம் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற விட்டாராவோட எலக்ட்ரிக் வெர்ஷன் தான் இது. எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸோட ஒரு செம்மையான வெஹிக்கிளா தான் இதை லான்ச் பண்ண போறாங்க. இதோட லான்ச் டிசம்பர் 25க்குள்ளாடி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாருதி ஈவி மார்க்கெட்டுக்குள்ளாடி வந்துட்டாங்கன்னா இந்தியால இருக்கிற ஈவி மார்க்கெட் களகட்டுங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லை. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வா, நானும் குறை நாள் கொண்டு வெயிட் பண்ணி வருன்னு சொல்லியானோ, எங்க வருது. சரி, நீ மேல சொல்லு. ஃபைனலா நம்ம பார்க்க போறது மஹேந்திராவோட XUV 7E. இது வேற ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு இப்ப ரன்னிங்ல இருக்கிற XUV 700ஓட எலக்ட்ரிக் வெர்ஷன் தான். மஹேந்திரா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபியூச்சர்ஸ்ல வேற லெவல்ல பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி BE6 எக்கச்சக்கமான எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ அதனால இந்த வண்டி மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா இந்த XUV காருக்கு எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்கு இந்தியால. சோ எல்லாருமே இந்த EV வெஹிக்கிளுக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. சோ இது லான்ச் ஆகுறதும் டிசம்பர் 2025க்கு உள்ளாடி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி லான்ச் ஆகும் பட்சத்துல ஒரு 7 சீட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எதிர்பார்க்கல எல்லாருக்குமே இது ஒரு செம ஆப்ஷனா இருக்கும். என்னது XUV-யா? என்னடா பிளான் பண்ண போறியா? ஐயே நோ. இந்த EV எல்லாம் வெறும் ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறத ஃபீல் தான் கிட்டும். நமக்கு ஐசி என்ஜின் தான். அப்படியே கியரை டவுன் பண்ணமா, ஆக்சிலேட்டர் அழுத்தினமா, பறந்தமான் இருக்கணும். ஐயோ ஏய் என்ன? ஒண்ணும் இல்லடா, உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். ஏய் மக்களே, ஒழுங்கா செல்லு, விளையாடாத, சிரிச்சாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா கார் எடுக்கிற ஐடியால இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். டேய் ஒழுங்கா சொல்லிட்டு போல, மண்டை வெடிச்சிரும் போல இருக்கல, சொல்லிட்டு போல. டேய் என்னன்னு அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோ. அந்த கமெண்ட் கூட இந்த 5 வெஹிக்கிள்ல உங்களுக்கு எது ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு செமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் உங்கள் பின். போகாதலே அண்ணாலே, போகாதலே.